ஹாய் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ நம்ம வந்து இப்போ கீவேர்ட் ரிசர்ச் எல்லாம் பை இன்ச் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ ரொம்ப முக்கியமானது இது என்ன அப்படின்னா ஒரு ஹெட்லைன்ஸ், ஒரு ஃபெச், டைட்டில், யூஆர்எல், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே பர்ஃபெக்டா ஒரு லென்த் 60 கேரக்டர்ஸ்குள்ள இருந்தா தான் அது டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஸோ ஹவு டு மேக் மட்டன் பிராத், மட்டன் சூப் செய்யறது எப்படி அப்படின்னு போடுறோம். போட்டீங்க அப்படின்னா இப்ப பாருங்க டைம்ஸ் ஃபுட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை எடுத்து வச்சிடறேன். குவாலி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதே இதுல பாத்தீங்க அப்படின்னா மட்டன் சூப் ரெசிபி இது ஃபுல்டா இல்ல பாருங்க. கண்ணம்மா cooks.com இருக்கு, மட்டன் எலும்பு ரசம் இருக்கு. ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா இதுல இதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது தெரியல, 3 டாட் தான் இருக்கு. சரிங்களா? இப்படி வந்து இருக்கக்கூடாது ஆக்சுவலா. இப்ப பாருங்க, இப்ப யூகே வெப்சைட் இதுல வந்து அந்த மாதிரி டாட்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா நோட் பண்ணி பாருங்க, டாட்ஸ் எல்லாம். ஸோ இதை எடுத்துக்கிறேன். nationaltrust.org யூகே எடுத்துக்கிறேன். ஸோ quali.com இதுவும் பாருங்க ப்ராப்பரா இருக்கு, அந்த டாட் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்னன்னா இப்ப நமக்கு என்ன சொல்ல வர்றோன்றது தெரியாது. இன்னொன்னு எஸ்இஓ கஸ்டமர்ஸுக்கு அந்த பையிங் இன்டென்சிட்டி வந்து போயிடும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இந்த டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒரு சர்டன் 60 கேரக்டர்ஸ்குள்ள ஏன் இருக்கணும் அப்படின்னா கஸ்டமருக்கு பையிங் இன்டென்ட் போயிடும். இன்னொன்று முக்கியமானது, பாட்ஸ் வந்து கிரால் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டா அது வந்து கிராஸ் பண்ணி இதோட ஜூஸை வந்து கொண்டு போய் இண்டெக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக 60 கேரக்டர்ஸ்குள்ள வச்சோம்னா நம்ம எஸ்இஆர்பிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எஸ்இஆர்பி இந்த இது பார்த்துக்கோங்க, எஸ்இஆர்பி SIM.com, serpism.com, எஸ்இஆர்பி சர்ச் இன்ஜின் ரேங்கிங் பேஜ் இது. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஹவு டு மேக் அ மட்டன் ப்ராத் கூகுளில் டைப் பண்ணிட்டு ஸோ இதில் செக் பண்றோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டோட ஃபெச் பண்ணி ஆட் பண்ணி ஃபெச் பண்ணி பார்க்குறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோடது பாருங்க. ஸோ இங்க வந்து டைட்டில் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோடது. அதனால தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதை எடுத்தோம் இல்லைங்களா? இப்போ பாருங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது வந்து ப்ராப்பரா அந்த இதில் பாருங்க 3 டாட் வச்சு அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க இது ப்ராப்பரா இருந்துச்சு. நேஷனல் ட்ரஸ்ட் டாட் இதை எடுத்து இதை ஃபெச் பண்ணி பார்ப்போம். இதை ஃபெச் பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ராப்பரா இருக்கும் பாருங்க. 253 பிக்சல்ஸ் தான் இருக்கும். இப்போ நீங்க இதுல ஏதாவது ஒரு ஆட் பண்ணி இப்போ பாருங்க, கீழே பாருங்க கூகுள்லயும் இது ப்ராப்பரா இருக்கு. சரிங்களா? இது கூகுள்ல இப்படிதான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ப்ராப்பர் கிளியரா இருக்கு. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கிறலாம். ஸோ எப்பவுமே உங்களோட கண்டென்ட் ரெடி ஆன உடனே நீங்க உங்களோட டைட்டில்ல யூஆர்எல் ஆட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இதுல நீங்க எப்பவுமே செக் பண்ணிருங்க. serpism.com. ஸோ வேற எது போய் பார்ப்போமா? ஸோ இது ப்ராப்பரா இருந்துச்சு. quali.com இதுவும் ப்ராப்பரா இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கு. இப்ப ப்ராப்பரா இல்லாத ஒண்ணு போய் பார்ப்போமா? ப்ராப்பரா இல்லாதது இதை ஒன்று எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எப்பவுமே கண்டென்ட் ரெடி ஆனோடனே யூஆர்எல் இது பண்ண உடனே பாருங்க 3 டாட்ஸ் வச்சு இதுதான் இருக்கு. இதை ஓபன் பண்ணுவோம். காப்பி பண்றேன். ஸோ ஃபெச் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்க நிச்சயம் வந்து இந்த பாருங்க இதெல்லாம் கூட இருக்கு. ஸோ அப்போ வந்து இதுல இது பண்ணும்போது 3 டாட்ஸா தான் தெரியும். இப்படி தெரியக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை நம்ம அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட கண்டென்ட்ல. ஓகே, ஸோ இதுல பெர்ஃபெக்ட் ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஓகே,
ரைட். இப்ப அந்த 3 டாட்ஸ் எதுவுமே இருக்காது. ப்ராப்பரா இருக்கும். ஸோ எந்த டைட்டில், எந்த ஒரு கன்டென்ட் ரெடி நீங்க பண்ணீங்கன்னாலும் இப்படிதான் வந்து இதுல செக் பண்ணிக்கோங்க. SERPISM.com. இன்னொரு ஹெட்லைன் அனலைசர் டூல் இருக்கு. அத பத்தி நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோல சொல்றேன். ஸோ இது வந்து கண்டிப்பா நீங்க பண்ணும். பாட்ஸுக்கும் ரொம்ப முக்கியம். SERPல ரேங்க் பண்றதுக்கும், கஸ்டமர்ஸுக்கும் பையிங் இன்டென்ட் வர்றதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.